Taste the Daily. கிருஷ்ணகிரியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணித்துள்ளனர். போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் மாநிலம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் காரணமாக 2 நாட்களாக மூடப்பட்ட பள்ளி தற்போது திறக்கப்பட்ட நிலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் புறக்கணித்துள்ளனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் பள்ளியிலேயே சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதால் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பவே அச்சமாக உள்ளதாக பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவாக யாரும் ஆஜராக மாட்டார்கள் என கிருஷ்ணகிரி வழக்கறிஞர்கள் சங்கத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. போச்சம்பள்ளி அருகே 8ஆம் வகுப்பு மாணவி 3 ஆசிரியர்களால் கொடூரமாக வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. கொடூரத்தை அரங்கேற்றியதாக கைதான அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக போவதில்லை என்றும் மாவட்டத்தில் உள்ள ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, ஓசூர் பகுதி வழக்கறிஞர்களும் ஆஜராக முன்வரக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு சட்ட உதவிகளும் இழப்பீடும் வழங்கவும் குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யவும் வலியுறுத்தியுள்ளனர்.